मंगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते श्री படவட்டம்மனின் ஸ்தல வரலாறு. சில நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாக்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போருக்கு செல்வார்கள். அப்படி அவர்கள் செல்லும் பொழுது ஒரு ஊரில் தங்குவார்கள். அப்படி அவர்கள் தங்கும் ஊருக்கு பாடி என்று பெயர். அப்படி இந்த ஊர்ல இருந்து அவங்க மற்ற ஊருக்கு போருக்கு போகும்பொழுது அந்த ஊரில் இருக்க எல்லை தேவதையை வணங்குவாங்க. எல்லை தேவதையை வணங்கி விட்டு நாங்கள் போருக்கு சென்று வெற்றியோடு வந்தால் எங்கள் ரத்தத்தை காணிக்கா செலுத்துறோம்னு சொல்லிட்டு வேண்டின்னு போவாங்க. அவங்க போர் ஆயுதங்கள்லாம் அந்த எல்லை தேவதையை வச்சு வணங்குவாங்க. அப்படி இந்த படவட்டம்மனாண்ட ஒரு காலத்தில் எல்லை தேவதை இருந்தாங்க. இருக்க சொல்ல அந்த ராஜாக்கள் போர் ஆயுதங்கள்லாம் வச்சு வழிபட்ட இடம் இது. நாங்கள் போருக்கு போயிட்டு வெற்றியோட வந்தோம்னா எங்கள் ரத்தத்தையை காணிக்கா செலுத்துறோம்னு சொல்லிட்டு வேண்டின்னு போவாங்க. அதன்படி அவங்க போருக்கு போயிட்டு வெற்றியோடு வந்த பிறகு அவங்க ரத்தத்தையே காணிக்கா செலுத்துவாங்க. அப்படி அவங்க பிரார்த்தனையை நிறைவேற்றினதால படை வீரர்கள் வந்து இங்கே படைவீட்டம்மனை பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனை நிறைவேறின பிறகு படைவீட்டம்மன் பேர் இருந்தது. நாளடைவில் அதுவே படவட்டம்மன் பெயர் மாறிடுச்சு. திருநாகர் வந்து அடிக்கடிக்கு இங்கே காட்சி கொடுக்கறதால சர்பதோஷம், செவ்வாய் தோஷம், திருமண தடை உள்ளவர்கள், நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் 9 வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ படவட்டம்மனிடம் வந்து அர்ச்சனை செய்தால் அவர்களுக்கு நற்பலன் கிடைப்பது உறுதி. ஸ்ரீ படவட்டம்மனுக்கு ஆடி 5 வாரமும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும். ஆடி 5வது வாரம் 1008 பால் கூட அபிஷேகம் நடைபெறும். அன்று பகல் 12 மணிக்கு கூழ் வார்ப்பாங்க. மாலை 6 மணிக்கு படையல் நிகழ்ச்சி நடைபெறும். அம்பாளுக்கு நவராத்திரி பூஜை 10 நாள் சிறப்பாக நடைபெறும். மாதம் பௌர்ணமி பூஜை ஊஞ்சலில் அம்பாள் சேவை சாதிப்பாங்க. பக்தர் கோடிகள் அனைவரும் வந்து இந்த படவட்டம்மனை வந்து வழிபட்டு சிறப்பான பலனை அடையுமாறு திருக்கோயில் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருக்கோயில் நிர்வாகத்தின் அறங்காவலர் குழு தலைவராக உள்ள திரு உமா மோகன் அவர்கள் இப்பொழுது பேசுவார். எல்லோரும் அம்மனோட அருளை பெறுறதுக்கு கண்டிப்பாக வந்து அம்மனை பார்க்கணுண்டு தாழ்மையோட. ஸ்ரீ படவட்டம்மன் வேப்ப மரத்தடையில் புற்றுக்கு மேல் பாம்புருவாய் எழுந்து அருள்பாலிக்கிறார். ஸ்ரீ படவட்டம்மனுக்கு ஆடி 5 வாரமும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும். ஆடி 5வது வாரம் 1008 பால் குடம் கூழ்வார்த்தல், அன்று மாலை படையல் நிகழ்ச்சி நடைபெறும். அம்பாளுக்கு நவராத்திரி பூஜை 10 நாளும் சிறப்பாக நடைபெறும். பௌர்ணமி பூஜை மாதந்தோறும் நடைபெறுகிறது. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை இந்த அம்மனை வந்து வழிபட்டால் அவர்களுக்கு சிறந்த நற்பலன் கிடைக்கும். எதற்காக அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் வந்து வழிபட்டால் பக்தர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் என்பது ஏனென்றால் 2008ஆம் ஆண்டு படவட்டம்மன் மூலஸ்தானத்தில் திருநாகர் காட்சி கொடுத்தது. எப்படி திருநாகர் காட்சி கொடுத்தது என்றால், அப்படி படவட்டம்மன் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு இடம் காடு மாறி இருந்தது. அது இப்போ மாறிடுச்சு. அந்த காடு மாறி இருந்த இடத்துல இருந்து அந்த படவட்டம்மன் புத்து இருக்கு. அந்த புத்துலையும் நாகம் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் வந்து
இந்த அம்பாளை வழிபடுவது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. 21/10/2008 ஸ்ரீ படவட்டம்மன் மூலவர் சன்னிதானத்தில் அம்பாளுக்கு பின்புறமாகவே திருநாகர் வந்து அமர்ந்து விட்டது. அன்று காலை அலங்காரம் கலையும் பொழுது ஸ்ரீ படவட்டம்மனின் பின்புறம் பார்த்தால் திருநாகர் படுத்து கொண்டிருந்தது. அதன் பிறகு 21/10/2008 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ படவட்டம்மன் மூலவர் சன்னிதானத்தில் திருநாகர் காட்சி. 3/20/2021 ஸ்ரீ படவட்டம்மன் மூலவர் சன்னிதானத்தில் பின்புறமாக புற்றுக்கு எதிரில் திருநாகர் காட்சி. இயற்கையாகவே ஸ்ரீ படவட்டம்மன் மூலவர் சன்னிதானத்திலும் புற்றுக்கு அருகிலும் காட்சி கொடுப்பதால் சர்பதோஷம் உள்ளவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள், நீண்ட நாட்களாக திருமண தடை உள்ளவர்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், புத்திர பாக்கியம் குழந்தை பேறு ஏற்படுவதற்கு ஸ்ரீ படவட்டம்மனை 9 செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் அவர்களுக்கு நற்பலன் கிடைப்பது உறுதி. இதுவரை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் சர்ப்பம் தீண்டி இந்த இடத்துல யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட சர்ப்பங்கள் நிறைந்த இடம் தான் இந்த இடம். எப்படியே போயிட்டே இருந்தோன்னா இந்த இடங்கள்லாம் நம்ம வந்து நிறைய இங்கே பாடியில் வந்து சரவணா ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து இங்கே அனுக்கிரகமாக அம்பாள் மேலே ஒரு பக்தியை எடுத்து அந்த பக்தியில் வந்து அவங்க சாமி கும்பிட்டு போகிற காரணம் நமக்கும் வாழ்க்கையில் நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வராங்க. நிறைய வியாபார பெருமக்கள் வருவாங்க. நிறைய பேர் வரக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு எண்ணங்களோட வரும்போது படிப்பு, செல்வாக்கு, பொருளுதவி, முக்கியமாக திருமணம் நிகழ்ச்சியும் ராகுகேது தோக விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். அப்படிப்பட்ட அற்புதமான டிவிஎஸ்ஸின் அருகாமையில் அமைந்துள்ள இந்த பாடி படவட்டம்மன் கோயிலுக்கு எல்லாரும் கிட்ட ஒரு மஞ்சள் கிழங்கு வாங்கி வச்சு மனதார எடுத்துகிட்டு போய் மாங்கல்யத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை பொன் பொருள் அத்தனையும் கண்டிப்பாக உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய சக்தி பாடியிலே குடியிருக்கும் படவட்டம்மா தாயே, நாடி வரும் பக்தருக்கு துணை இருப்பாய் நீ என்ற அந்த வரிகளுக்கு தகுந்த மாதிரி ஜாதி மத வேதங்கள் தீர்ப்பவளை போற்றிவும், முத்துப்பல் அழகியை போற்றும், முத்து மாறியாய் அமர்ந்தவளை போற்றிவும், ஆலயம் எல்லாம் அமர்ந்தவளை போற்றும், அடியவர்க்கு அருள்வளை போற்றும் என்ற தாரக மந்திரத்தை அந்த அம்மா அற்புதமா தினம் தினமும் 365 நாட்களும் 24x7 மணிக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களும் வெளியிலிருந்து கையெடுத்து கும்பிட்டு போகும்போது கூட அவர்கள் கூடவே வந்து அவருடைய காரியத்தை முடித்து கொடுத்த எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்காங்க, எத்தனையோ பிரமுகர்கள் இருக்காங்க, எத்தனையோ சினிமா நடிகர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த அம்மாவுடைய தயவை வந்து நாம் கண்டிப்பாக அனுக்கிரகமாக ஏற்று உங்களால் முடிந்த அத்தனை தெய்வீக பக்தியும் கூழ்வார்த்தல், பொங்கலிட்டல் எல்லாமே நீங்கள் உங்கள் மனசார செய்யலாம். அம்மாவுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஆதிபராசக்தி. ஹரி ஓம் சாய்ராம். ஓம் சக்தி பராசக்தி. கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் 20 வருஷமா வரேன். எல்லாமே நான் வேண்டுதல எல்லாமே நிறைவேறும். என்ன வேண்டுகிறோமோ அது கண்டிப்பா நிறைவேறும். அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க.
யாருமா மொத்தம் வைக்க முடியும் பொங்கல் வச்சுங்க யாருமா பொங்கல் தான் மொத்தம் வைக்க முடியும் பணம் போகணும்ல பொங்கல் வச்சவங்க எடுங்க பொங்கல் வச்சுங்க யாரு சாமி கரண்டி இருக்கு அந்த பொங்கல் இது யாருமா
ஆமாம்